பெருந்தோட்ட தொழிலாளிகளின் காணி உரிமைகளை வென்றெடுப்போம் என்ற தொனிப்பொருளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஹட்டனில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் இணைப்பாளர் SD கணேசலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்திய வண்ணம் கோஷங்களை எழுப்பியவாறு நகரசபை மண்டபத்திலிருந்து ஹட்டன் பஸ் தரிப்பிடம் வரை பேரணியாக சென்று மீண்டும் நகரசபை மண்டபத்தை வந்தடைந்தனர். இதன்போது 200 வருட காலமாக வாழ்ந்து வரும் மலையக மக்களுக்கு வீடு மற்றும் 20 பேச் காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இன்றைய தினம் பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் மூலம் மலைய மக்களுடைய காணி உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே அட்டன் நகரிலே இந்த போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டமானது பல்வேறு நகரங்களிலே கடந்த காலங்களிலே நடத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் விசேடமாக அட்டனிலே நடத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி கூட இதே அட்டன் நகரிலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மலைய மக்களது காணி உரிமை பெறுவதற்காக நாங்கள் செய்தோம். இந்த மலையக மக்களது இந்த காணி உரிமை போராட்டத்திலே பல்வேறு தொழிற்சங்கங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சிவில் சமூக அமைப்புகள் அனைவரும் அங்கத்துவம் வகிக்கின்றனர். இந்த நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் இந்த காணி உரிமை சம்பந்தமாக இந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் என்ற ஒரு பெயரோடு நாங்கள் இதை ஆரம்பித்து தொடர்ச்சியாக வழிநடத்தி செல்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 200 வருட காலமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து வரும் மலையக மக்களுக்கு காணி உரிமை இல்லாத பெரும் பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. பல்வேறு ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக மலையக மக்களை ஏமாற்றி வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மக்கள் போராட்டத்தின் ஊடாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த காணி உரிமையை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் பிரதான 4 கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றது. உதாரணமாக முதலாவது கோரிக்கையாக 20 பேச் காணியை ஒரு குடும்பத்திற்கு வீடு கட்டுவதற்காக அதன் கணவன் மனைவி பெயருக்கு ஒப்புதலோடு அது வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது ஆக குறைந்தது 1 ஹெக்டேர் காணியாவது அவர்கள் விவசாயத்துக்காக வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் வழங்க வேண்டும். மூன்றாவது தோட்டங்கள் எனும் பதம் மாற்றப்பட்டு அனைத்து தோட்டங்களும் கிராமங்களாக மாற்றப்பட்டு மலையகம் முழு கிராமங்களாகப்பட்டு இது அரச நிர்வாகத்தின் கீழ் பரிமாறிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். நான்காவது 200 வருட காலமாக தீர்க்கப்படாத இந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதற்காக விசேட காணி ஆணையாளர் ஒருவரை மலையகத்துக்காக தனியாக அரசாங்கம் நியமித்து இதற்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற இந்த 4 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. உங்களுக்கு தெரியும், 1989ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஜனாதிபதி பணியகம் 10 லட்சம் ஹெக்டேர் காணிகளை பிரித்து கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்து 3,37,500 ஹெக்டேர் காணிகளை இதுவரையும் வழங்கியிருக்கின்றது. 94ஆம் ஆண்டு இறுதிக்குள் மேலதிகமாக 5000 காணிகளை வழங்குவதற்கு தீர்மானித்தது. அதோடு 500 ஹெக்டேர் காணிகளை வீடு கட்டுவதற்கு தீர்மானித்தது. அது மாத்திரமல்ல, அது நுவரெலியாவிலே கிட்டத்தட்ட 784 ஹெக்டேர் காணிகள் பெரும்பான்மை இனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தோட்ட தொழிலாளர்களுக்கு இது வழங்கப்படவில்லை. ஆகவே இப்படியான தோட்ட தொழிலாளர்கள் ஓரம் கட்டுப்பட்டு வந்திருக்கின்றார்கள். 93ஆம் ஆண்டு நுவரெலியா நகரிலே பொய் காணி உறுதிப்பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் கூட கடந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பசுமை பூமி என்ற கூடிய ஒரு காணி உறுதிப்பத்திரம் கொடுத்தது பொய்யான காணி உறுதிப்பத்திரம். இது ஊடகங்கள் மற்ற எல்லாம் விமர்சனம் செய்தன. ஆகவே இப்படியான பொய் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்காது உண்மையான காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கி நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இந்த காணி பிரச்சனையை தீர்க்குமாறு அரசாங்கத்தையும் ஏனைய அதிகாரிகளையும் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.